வெல்கம் டு லக்கி லிட்டில் பிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ருமாலி ரொட்டி. ருமாலி ரொட்டினா நம்ம பரோட்டாலாம் சாப்பிடுவோம், ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம அந்த ருமாலி ரொட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ரொம்ப ஹைடெக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் ரெசிபி இது. பட் இது அந்த காலத்து ஒரு மொகலாயரோட ரெசிபி தான் இது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதிக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ரெசிபியாக மாறிடுச்சு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கப்பில் மைதா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு, தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் சால்ட், பிசைகிறதுக்கு கொஞ்சம் பால், அப்புறம் கீ. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் மைதா மாவு, உப்பு, அப்புறம் ஒரு முட்டை எல்லாம் உடச்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பால், எல்லா பால் தண்ணி இதெல்லாம் நம்ம டக்குன்னு ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி, இந்த மாதிரி நம்ம கிராஜுவலாக தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதை விட்டுட்டு நம்ம 2 கையாலையும் மெதுவாக பிசையணும். ரொம்பவே சாஃப்டாக பிசையணும், ஹார்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சாஃப்டாக இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஈரத்துணி வச்சு நம்ம மூடிக்கிறோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மறுபடி கையில் பிசைங்க. ஆயிலெலாம் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைங்க, அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அது வீட்டு நெய்ங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு 4 நிமிஷம் நம்ம அந்த மாதிரி கைவிடாமல் மெதுவாக பிசையணும். தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பால் கூட ஆட் பண்ணலாம். 4 நிமிஷம் கழித்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஈரத்துணி வச்சு மூடிடலாங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு தயாராகிடுச்சு ருமாலி ரொட்டி செய்கிறதுக்கு. இதை நம்ம ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வைப்போம்ல, அதே மாதிரியே உருட்டி வைங்க. அப்போ தான் நமக்கு ரொட்டி போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பரோட்டாவுக்கு பதிலாக இதே ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப சாஃப்டான ஒரு ரொட்டி. இது ஹெல்த்தி இது கூட. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்குங்க. நல்லா கரைஞ்சிடணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொட்டி ஷீட் பண்ணலாம். ஷீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை மாவுலாம் நம்ம போட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ரொட்டி கரெக்டாக நம்ம பசைஞ்சிட்டோன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒட்டாமல் உங்களுக்கு வரும். உங்கள் கையால் இழுத்து விட்டால் கூட உங்கள் நினச்ச ஷேப்புக்கு கண்டிப்பாக வரும். ஒட்டவே இல்லை பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இதே ஸ்டெப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் வரும். இந்த பாருங்கள், நீங்கள் கையில் இழுத்தா கூட உங்களுக்கு உடையாமல் வரும். நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு உங்கள் வீட்டில் இருக்கும்ல ஒரு வடை சட்டி, அதை திருப்பி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக
சட்டியோட ஓரங்கள் வந்து உங்கள் ஸ்டவ்வில் படவே கூடாது. பட்டா கார்த்திகை சட்டி, இந்த மண் சட்டிலாம் இருக்கும்ல கார்த்திகை விளக்கு, அதை சைடில் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், அந்த சட்டியோட ஓரங்கள் கண்டிப்பாக அடுப்பு மேலே படக்கூடாது. சட்டி சுட்ட பிறகு நீங்கள் அந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, அதை தொளிச்சு விட்டுக்குங்க. ஷீட்டை மேலே வைக்கலாம். கையில் ஒரு ஃபோக்கோ ஸ்பூனும் எடுத்துக்கோங்க, ஒரு டவலும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு 2 நிமிஷத்தில் திருப்பி போட்டுருங்க. ஒரு டவல் வச்சு அமர்த்தி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி. இப்போ அடுத்த பேட்ச் போடலாம். மறுபடி சால்ட் வாட்டர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஷீட்டை மேலே வைங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்குங்க. நீங்கள் ஃபோக் வச்சு கூட திருப்பிடலாங்க. ரொம்ப ஈஸி தான் இது. அவ்வளோதான். இப்போ போட்ட ரொட்டிலாம் ஒரு டவல் வச்சு அதில் வச்சுருங்க. அடுத்து எத்தனை ரொட்டி போட்டாலும் நீங்கள் அது மேலேயே அந்த டவலை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலேயே இப்படி வைங்க. கர்ச்சீஃபில் வச்சு இந்த மாதிரி மூடி வைங்க. அப்போ தான் உங்களோட ரொட்டி கர்ச்சீஃப் மாதிரியே சாஃப்டாக இருக்கும். இப்போ ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா it.Now சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ இந்த ரொட்டி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.